கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய இரக்கம் தயவு நம் ஒவ்வொருவரோடும் இருந்து பாதுகாத்து கொண்டு இன்றைய தினத்தில் கூட அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தேவன் கொடுத்த இந்த ஒரு நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக் கொள்ளலாம். பிரியமான சகோதர சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பில் விசேஷமாக தேவ கிருபையில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதில் கடந்த வாரத்தில் நம்ம 7ஆம் அதிகாரத்தை நாம் ஆரம்பித்து முதல் 7 வசனங்கள் தியானித்தோம். மெல்கி சேதேக்கினுடைய முறைமை, த ஆர்டர் ஆஃப் மெல்கி சேதேக் என்ற தலைப்பில் ஆரோனினுடைய ஆசாரியத்துவம், அதாவது ஆரோனுடைய முறைமை மற்றும் மெல்கி சேதேக்கினுடைய முறைமை. ஸோ அந்த ஆரோனுடைய முறைமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அது அழிஞ்சு போகக்கூடியது. அந்த ஊழியம் செய்துட்டவங்க அவங்க தொடர்ந்து செய்தாங்க, அப்புறம் மறிச்சிட்டாங்க. ஆனால் மெல்கி சேதேக்கின் முறைமையின்படி ஏறெடுக்கக்கூடிய அந்த ஒரு ஊழியங்கள், அந்த ஒரு ஆசாரிய ஊழியம் அப்படிங்கிறது என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். வசனங்கள் 1லிருந்து 7 வரைக்கும் நம்ம தியானித்தோம். அப்போ அவர் லேவி கோத்திரம், இந்த மெல்கி சேதேக் லேவி கோத்திரமாக இல்லை, இவருக்கு வயது வரம்பு இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இவர் ஆரோனுடைய முறைமையில் அந்த வம்சாவளியில் வந்தாரா? இல்லை. ஸோ இவர் ஒருவரே என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியராக, அதாவது பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு. இவர் தேவனுடைய உன்னதமான ஆசாரியனாக இருக்கிறாரு, அதே போல் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இவரை குறித்து, மெல்கி சேதேக்கு குறித்து நம்ம கவனிக்கும் பொழுது, கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் இருக்கிறதுலையே ரொம்ப பெரியவர் அவர் தான். ஸோ அவரே போய் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே மெல்கி சேதேக்கு தசமபாகம் கொடுத்துருக்காரு. அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதான் நம்ம வசனங்கள் படித்தோம். அதாவது சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான், அதுக்கு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்படியெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஒரு பகுதியாக கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் நம்ம நிருபங்களின் சுருக்கம் 88, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 22வது பாகத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லும். அப்போ கடந்த வாரம் நம்ம முடிக்கும் பொழுது மெல்கி சேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் மற்றும் முறைமையை குறித்து நாம் படித்தோம். அதை முடிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டு நம்ம முடித்தோம். யாரந்த மெல்கி சேதேக், யாரந்த மெல்கி சேதேக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வியோட நிறைவு செஞ்சோம். அப்போ இன்றைய தினத்தில் யாரந்த மெல்கி சேதேக் அப்படிங்கிறத நம்ம தேவ கிருபையில் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு தெரியும் யார் அப்படின்னு. போன வாரத்திலேயே ஒரு சில 7ஆம் தூதருடைய எழுத்துக்கள் மூலிமா நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த மெல்கி சேதேக்கை குறித்து இன்னும் கிளியராக நம்ம புரிந்து கொள்வதற்கு என்ன எவிடன்ஸ் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் மூலியமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யார் இந்த மெல்கி சேதேக்? ஹூ வாஸ் மெல்கி சேதேக் அப்படின்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெல்கி சேதேக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மெல்கி சேதேக்கா? ஸோ அவர் தான் ஒரு ஆசாரிய, ஒரு ஊழியம், பிரதான ஆசாரியனாக இருந்து ஊழியம் செய்துட்டாரா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்ப்போம். ஸோ மெல்கி சேதேக் அப்படிங்கிறவர் யார்? இவரை குறித்து நிறைய கருத்துக்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை, ஒரு சில குறிப்புகள் தான் இருக்குது, ஒரு சில கருத்துக்கள் தான் இருக்குது. நிறைய கருத்துக்கள். இப்போ ஆபிரகாம் அப்படின்னா ஆபிரகாம் குறித்து நிறைய படிக்கலாம். தாவீது அப்படின்னா தாவீது குறித்து நிறைய படிக்கலாம். ஈசாக்குன்னா ஈசாக்கு குறித்து நிறைய படிக்கலாம். ஆனால் இந்த மெல்கி சேதேக்கு குறித்து நிறைய கருத்துக்கள் இல்லை. ஒரு 6 கருத்துக்கள் அது இவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேதத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய சகோதரர்கள் அங்கே குறிப்பிடுறாங்க. ஸோ இவரை பற்றி 3 இடங்களில் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். அதே போல சங்கீதங்களின் புஸ்தகம் 110ஆம் சங்கீதம் ஒரு விசேஷமான சங்கீதம். அது தனியான ஒரு பாடம், ராஜ்யத்தை குறித்ததான விஷயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. 110ஆம் சங்கீதம். அடுத்து எபிரேயர்
5ஆம் அதிகாரத்திலேருந்தே இருக்கு. 5ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்துலலாம் இங்கே மெல்கிசேதேக்கை பற்றி அங்கே பார்க்கிறோம். ஸோ இது அவரை குறித்ததான தகவல்கள் அடங்கின ஒரு பகுதியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு 6 கருத்துக்கள் நம்ம வந்து பார்க்கும் பொழுது, முதலாவது கருத்துக்குள்ள நம்ம கடந்து செல்றோம். ஆதியாகமத்தில் இவர் குறித்து அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த மெல்கிசேதேக் குறித்து. கடந்த வாரங்கள் வாசித்த வசனங்கள் தான் மீண்டும் ஒரு முறை நம்ம வாசிக்கும் பொழுது அது பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 18, 19, 20ல் அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து. ஸோ பாருங்க, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருக்கிறார் யாருன்னா இந்த மெல்கிசேதேக். அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா இந்த ஆசாரியத்துவ ஊழியமே வருது. பலியேறு எடுக்கக்கூடிய இந்த ஒரு நிறைவான ஒரு பகுதியே அதுக்கப்புறம் தான் வருது. ஆனால் இவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக முதல்ல இருந்திருக்கார். அப்போ சாலேமினுடைய ராஜாவாக இருந்துக்கிறார் இந்த மெல்கிசேதேக்கு. இவர் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அங்கே வந்து ஆசீர்வதிக்கிறார். யாரைய? கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம். ஸோ அந்த கோத்திர தலைவன் அப்படிங்கிறவங்க, அந்த கோத்திர தலைவன் அப்படின்னா அந்த கோத்திர தலைவனுக்குள்ள ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசமே இருக்குது. அவருக்குள்ள இஸ்ரேல் தேசமே இருக்குது. அப்படின்னா அந்த இஸ்ரேல் தேசமே இந்த மெல்கிசேதேக்கு என்ன பண்ணியிருக்குன்னா தசமபாகம் கொடுத்துருக்கு. அப்போ ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இந்த மெல்கிசேதேக்கிட்ட. அப்போ இருக்கிறதுலையே ரொம்ப பெரியவர் ஆபிரகாம். அவர் மூலமாக தான் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி அங்கே தேவன் வந்து சொல்றாங்க. ஆனால் அவரையே ஒருத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். அதான் கடந்த வாரத்திலலாம் நம்ம வந்து பார்த்தோம், இவர் எவ்வளோ பெரியவர் என்று நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஸோ அவர் சாலேமின் ராஜாவாக இருக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமை ஆசீர்வதிச்சு வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாகன்னு சொல்லி அங்கே தேவனை ஹைலைட் பண்றார். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாகன்னு சொல்லி பிளஸ் பண்றாரு. அவரும் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா தாழ்மையோட அந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வந்து வாங்கி கொள்றார். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு பாருங்க, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் இந்த ஒரு மெல்கிசேதேக்கு தசமபாகம் அங்க கொடுப்பதாக நம்ம வந்து படிக்கிறோம். இதே ஒரு பதிவுகள் தான் இந்த ஆதியாகமத்தில் படித்த பதிவுகள் எபிரேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் கோடிட்டு காட்டுறார். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தா ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இப்போ ஆபிரகாம நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, எல்லா சத்துருக்களையும் வந்து நான் வந்து உனக்கு வெற்றி சிறக்க பண்ணிடுவேன், அதனால ஒன்றும் நீ பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டாம், நீ போ, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு கொடுப்பேன், இப்படி எல்லாமே சொன்னார். அப்படி எல்லாம் சொன்னவர் யார் அப்படின்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல இந்த ராஜாக்களை முறியடிக்கிறதுக்கு இவர் போகும்போது நிச்சயமா அங்க வந்து ஒரு தேவனுடைய கைடன்ஸ் வாங்கிட்டு தான் போயிருப்பார். அப்போ நீ போ, உனக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவர் போயிருக்கிறாரு, ராஜாக்களை முறியடிச்சுட்டு வரார். அப்படி வந்த ஆபிரகாமுக்கு தான் இவர் எதிர்கொண்டு போறார். யாருக்கு? இந்த மெல்கிசேதேக் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இவனுக்கு, அதாவது இவருக்கு மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் இவருக்கு வந்து கொடுக்குறாரு. இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு அப்படிங்கிறதுக்கு நீதியின் ராஜாவும், சாலேமின் ராஜா அப்படிங்கிறதுக்கு சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போ இந்த மெல்கிசேதேக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனுமாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறார். அப்போ தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய். அப்போ இவருக்கு வம்ச வரலாறு இல்லை. யாருக்கு? இந்த மெல்கிசேதேக். அப்போ அப்பேற்பட்டவராக இவர் வந்து இருக்கிறார் அப்படின்னு நான் வந்து பார்க்குறோம். அப்போ ஆதியாகமத்தில் இவரை குறிச்சுதான இந்த ஒரு குறிப்புகள் மெல்கிசேதேக்கை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ரெண்டாவது விஷயம், இவர் நீதியின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜாவுமாக இவர் வந்து இருந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம வசனங்களில் படிக்கிறோம். மூன்றாவது குறிப்பு, தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். அடுத்து நான்காவது குறிப்புல, இவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர். இவர் வந்து நாட்களினுடைய துவக்கமும் ஜீவனினுடைய முடிவும் இல்லாதவர்.
இவரு 5வது தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராக இருக்கிறார் இந்த மெல்கிசேதேக்கு. 6வது குறிப்பு, என்றென்றைக்கும் இவர் எப்படி இருக்காருன்னா ஆசாரியனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். அடுத்து எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றாரு, அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அப்ப பாருங்க, இங்கே பிரிச்சுறாரு, அங்க இங்க அப்படிங்கிறார், இங்க அங்க அப்படிங்கிறார். அப்ப இங்க மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குறாங்க, அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்குறான். அப்ப பாருங்க, தசம பாகம் வாங்கினவங்க எல்லாம் அந்தந்த பீரியட்ல எல்லாம் மறிச்சிட்டாங்க, எல்லோரும் மரணத்திற்குள்ள அவங்க வந்து போயிட்டாங்க. ஆனா இவர் வந்து இந்த மெல்கிசேதேக்கு தசம பாகம் வாங்கியிருக்கிறாரு, அவர் பிழைத்திருக்கிறார் என்று சாட்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த மனுஷர்கள் அப்படிங்கிறவங்க அந்த லேவிய ஆசாரியத்துவத்துல வந்தவங்க. அதே போல அங்கேயோ அப்படின்னா மெல்கிசேதேக்கு தசம பாகத்தை பெற்றவராக இருக்கிறார். அப்ப அவர் எப்படி இருக்காருன்னா பிழைத்திருக்கிறார் என்று சாட்சி பெற்றிருக்கார். அப்ப பிழைத்திருக்கிறார் அப்படின்னா இது மெல்கிசேதேக்கு மரிக்கல அப்படிங்கிறத குறிக்கும் உறுதியானது ஒரு வாக்கியம். ஸோ அவர் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும். எனவே நமது ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கினால் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையை எட்டும்போது நாம் ஒருபோதும் மரிக்காமல் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராக என்றென்றும் நிலைத்திருப்போம். அப்போ 2 விஷயத்தை இங்கே வந்து ஜாயின் பண்ணுறார் நம்முடைய மூத்த சகோதரர். அப்போ மெல்கிசேதேக்கு அவர் வந்து மரிக்கல அப்படிங்கிறத உறுதியாக நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் அவர் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால அந்த ஒரு ஆசாரியத்துவம் பாருங்க, இப்போ நம்மளை சொல்றாரு, நமது ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கினால் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையை எட்டும்போது, அந்த நிலைக்கு வரும்போது நாம் ஒருபோதும் மரிக்க மாட்டோம். அப்ப நம்ம கூட என்ன பண்ண மாட்டோம், ஒருபோதும் மரிக்காம ராஜரீக ஆசாரியத்துவ கூட்டத்தாராக நம்ம என்ன பண்ணுவோம்னா என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கூட சொல்றார். அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை அங்க புரிய வைக்கிறார். அப்போ மெல்கிசேதேக்கு தான் இன்றும் மரிக்காமல் அவர் வந்து பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம வந்து எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம வந்து படித்தோம், இவர் வந்து ஜீவனின் முடிவு இல்லாதவர் அப்படின்னு சொல்லி. ஜீவனின் முடிவு இல்லாதவர் அப்படின்னா என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மெல்கிசேதேக்கு யாரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மேலும் ஒரு சில கருத்துக்களை சொல்லும் பொழுது எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாருங்க, இந்த தோரா புஸ்தகத்தை நன்கு கற்று தெரிந்த அந்த யூதர்கள் கிட்ட கேட்கும்போது அவங்க ஒருவேளை இந்த மெல்கிசேதேக்கு நோவாவின் குமாரனாகிய அந்த சேமா இருக்கலாம், நம்ம படிச்சோம் இல்லைங்களா, சேம் காம் யாபேத், அதுல ஒரு பையன் சேம், இவர் சேமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆபிரகாம் காலத்துல இவர் உயிரோட இருந்தார் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் வந்து அங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அவர் தான் இவரா அப்படி நாம் எடுத்துக்கலாமா? பார்க்கலாம் தொடர்ந்து. அடுத்தது இவர் வந்து ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லைங்களா, மரணத்தை காணாமல் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப அந்த ஏனோக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆனா ஏனோக்கா இருக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த மெல்கிசேதேக்கு நான் வந்து படிச்சோம், தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். அப்ப சேமு வம்ச வரலாறு இருக்கு, அவருடைய ஆரிஜின் தெரியும். அப்போ அந்த ஏனோக்கு கூட சொன்னா ஏனோக்கு வம்ச வரலாறு இருக்கு, அவருடைய அப்பா யாரேத்து, அது நம்மளுக்கு நல்லா தெரியும், அவருடைய அப்பா யாரேத்து அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல் இந்த ஒரு ஏனோக்கினுடைய மகன் தான் மெத்துசலா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் அங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இவங்க 2 பேருமே மெல்கிசேதேக்கு இருக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா ஆதாமினுடைய வம்ச வரலாற்றில் வந்திருக்கிறதுக்கு இந்த மெல்கிசேதேக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஆதாமினுடைய சந்ததி எல்லாருமே எப்படி இருந்துட்டாங்கன்னா விழுந்து போன மனிதர்களாகத்தான் இருந்துட்டாங்க. அப்போ பாவ நிலையில தான் அவங்க வந்து வந்திருக்கிறாங்க. அதனால இந்த சந்ததியில யாரும் அந்த பரிசுத்தமுள்ள அந்த ஒரு அழைப்புக்குள்ள வரலன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியங்களை அந்த குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த மெல்கிசேதேக்கு அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து முதல் ஸ்டெப் புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த ஒரு பூமியில மனிதனாக பிறப்பதற்கு முன்னால பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்த ஒரு நிலையை குறிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த மிகாயேல் கூட என்னன்னா மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க. பாருங்க, மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா நாம் எடுத்துக்கலாம். எப்படின்னா இயேசு இந்த பூமியில மனிதனாக வாழ்வதற்கு, அதாவது பிறப்பதற்கு முன்னால
பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்த வந்த ஒரு நிலையை குறிக்கிறாரு. மிகாயேல் தான் மெல்கிசேதேக் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஸோ கிறிஸ்து ஆதாவினுடைய வம்ச வெளியில வரல, அது நல்லா நம்மளுக்கு தெரியும். ஸோ அன்றைய நாட்கள்ல தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனிதனாக கூட இந்த ஒரு பூமிக்கு வந்து அவங்க வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து நிறைய பாடங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ அப்படியாக இவர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ரெண்டாவது, வம்சவழி பிறப்புல இவர் வருவதில்லை. ஏன்னா இவர் வந்து நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். அப்ப நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் அப்படிங்கும்போது நமது பிதாவாகிய தேவன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி படைச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. ஏன்னா 8ஆம் அதிகாரம் நம்மளுக்கு தெரியும், அது யாரை குறித்து சொல்லப்படுதுங்க? சாலமோனிலும் பெரியவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் குறித்து தான் அங்க வந்து சொல்லப்படுது. ஸோ பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுக்களும் உண்டாகும் முன்ன நான் வந்து ஜெனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்க? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி. ஸோ அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கிருந்த, அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையில உயரத்துல மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் நூற்றுக்களை அடைத்து வைக்கையிலும், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். சோ நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலிகூர்ந்தேன். அவருடைய பூவுலகில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அப்போ அவர் படைக்கப்பட்ட காலம் எப்ப அப்படிங்கிறது பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவருக்கு மட்டும்தான் தெரிந்த ஒரு விஷயம். ஆனா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போ இது கிறிஸ்துவுக்கு அது பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அடுத்ததா இந்த ஒரு மெல்கிசேதேக்கு ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த அப்பமும் திராட்சரசமும் இது கொஞ்ச நாட்களுக்கு முன்னால, கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னால கூட நம்ம வந்து படிச்சோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நினைவு கூறுதல்ல இது முக்கிய ஒரு அம்சமா இருக்கு. அப்ப அப்பம் அப்படிங்கிறது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. ஸோ திராட்சரசம் அப்படிங்கிறது அவர் சிந்திட்ட ரத்தத்தை அது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்போ ஆபிரகாமும் மெல்கிசேதேக்கும் அங்க வந்து சந்திக்கிறாங்க. அப்போ அப்பமும் திராட்சரசமும் அவர் வந்து மெல்கிசேதேக்கு கொண்டு போய் அங்க வந்து கொடுக்குறாரு. ஸோ எல்லாவற்றிலும் ஜெயிச்சுட்டு வந்ததுல தசம பாகம் அங்க ஆபிரகாம் கொடுக்குறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறோம். ஸோ லூக்கா 22:17 அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ள பங்கிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, பின்பு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு சொன்னது யாரு? கர்த்தர். எதை அடையாளமா வச்சு சொன்னார்? 2 அடையாளங்கள், அடையாள சின்னங்கள், அப்பமும் திராட்சரசமும். அப்ப அங்க ஆபிரகாமுக்கு ஜெயிச்சுட்டு வரும்போது எதிர்கொண்டு போய் இந்த மெல்கிசேதேக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் இந்த அப்பமும் திராட்சரசமும் கொடுத்துருக்காரு. அப்ப அங்க யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். மேலும் இவரை குறித்து நம்ம வந்து படிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, அதாவது எபிரேயர் 7:3, இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுறாரானா இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடல. நல்லா வசனம் படிக்கலாம் பாருங்க. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் இருக்கிறார். எப்படி இருக்காருங்க? இவர் தேவனுடைய குமாரனுக்கு நிழலா இருக்கிறார்னு சொல்லல, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியராக நிலைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை வந்து சொல்றார்.
ஸோ அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கும் பெரியவர். ஆபிரகாமுக்கும் பெரியவர் அப்படின்னா ஆதாமினுடைய வம்சத்தில் அவர் வரல அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். ஏன்னா அந்த ஒரு ஆதாமினுடைய வம்சத்தில் வந்ததில் மிகப்பெரியவர் யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆபிரகாம். ஸோ அவர் தான் வந்து என்ன பண்ண போறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களை, ஒட்டுமொத்த ஜனங்களையுமே, சபை, முற்பிதாக்கள், இஸ்ரேல் ஜனங்கள், உலக ஜனங்கள் அனைவருக்குமே ஆசீர்வாதம் யார் மூலியமா வரப்போகுது அப்படின்னா அங்க வந்து ஆபிரகாம் மூலியமா தான். அதான் நம்ம வந்து படிச்சோம். சபை கூட எப்படி சபை அப்படிங்கிற ஒரு திருச்சபையின் பிள்ளைகள் அப்படிங்கிற எப்படி உருவாது? அங்க ஆபிரகாம் சொல்லிட்டாரு இல்லைங்களா, நான் உன்னை வந்து வானத்து நட்சத்திரம் அப்படின்னா ஒரு குரூப், வானத்து நட்சத்திரம் பாரி ஒரு குரூப் மின்னுவாங்க. அப்ப கடற்கரை மணல் போல ஒரு குரூப். அப்ப அங்க வானத்து நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆபிரகாமில் இருந்து தான் உருவாகுது. என்னுடைய வார்த்தையை நீ கீழ்ப்படிஞ்சு நான் நடந்தேன் அப்படின்னா நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா. ஸோ அப்போ ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் அங்க ஆபிரகாம் தான் டாப். அவர் தான் பெரியவர். அவர் தான் எல்லாத்துக்கும் வந்து முன்னோடியா இருக்கிறாரு. அவர் தான் பெரியவர். ஸோ எல்லாருமே அவர் மூலமாகத்தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆபிரகாமையே ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவு பெரியவர் அவரு. அவரையே வந்து ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறார்னா இவர் எவ்வளவு பெரியவரா இருப்பார். ஸோ அப்போ நிச்சயமா ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா அந்த ஆசீர்வதிக்கிறவர் மிகப்பெரியவராக இருப்பார். அப்போ அது அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆபிரகாமே என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா அந்த தசம பாகத்தை எடுத்து அங்கே வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. ஸோ அடுத்தது கவனிக்கும் பொழுது பாருங்க, அவர் நீதியின் ராஜாவாகவும் சமாதானத்தின் ராஜா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு டைட்டில் கூட நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப தெளிவாக பொருந்தும். அவர் வந்து நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, ஆசீர்வதிக்கக்கூடிய ராஜா, அவர் வந்து அற்புதங்களின் ராஜா, இப்படி நிறைய சொல்லலாம். ஸோ அவர் வந்து என்றென்றைக்கும் அவர் ராஜாவாகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். வாசிக்கலாம் ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம். அப்ப அந்த தேவனுடைய ராஜ்யத்துல யார் மூலியமா நீதியும் சமாதானமும் வரும் அப்படின்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலியமா தான் நீதியும் சமாதானம் வரும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துல என்னதான் இருக்குன்னா நீதியும் சமாதானமும். அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம். அதுக்கு கர்த்தர் தான் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு முன்னோடியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கிறோம். அப்ப அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்குது அவருடைய ராஜ்யம். மேலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:17 சொல்றாரு, நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீதியின் கிரியை எப்படி இருக்குன்னா சமாதானமா இருக்கு. இப்போ இது கூட நம்மளுக்கு கர்த்தருக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவர் மிகவும் நீதி பொருந்தியவர், சமாதான கர்த்தர். அதெல்லாம் நம்ம வந்து படிச்சுக்கிறோம். 85ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். ஸோ இது தனியான ஒரு பாடம். ரெண்டுமே 2 டைட்டில். கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். ஸோ இது கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அது பொருந்தக்கூடிய ஒரு வசனமாகத்தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும். அப்போ நீதியும் சமாதானமும் இருக்குது. அப்போ இந்த மெல்கிசேதேக் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது மெல்கிசேதேக் அப்படிங்கிற அந்த ஒரு பெயருக்கு எபிரேய மொழியில நீதியின் ராஜா, கிங் ஆஃப் ரைட்டஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல இவர் வந்து சாலேம், அதாவது ஜெருசலேம் படிச்ச போனவர். ஸோ அந்த ஜெருசலேம் நகரினுடைய ராஜாவாகவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதனால இவர் சமாதானத்தின் ராஜா. ஜெருசலேம் அப்படின்னா சமாதானம். அப்போ அவர் வந்து ஷாலேம் அப்படின்னா சமாதானம். அப்போ அந்த சமாதானத்தின் ராஜாவாகவும் இவர் வந்து இருக்கிறார். அப்போ அதுவே மெல்கிசேதேக் அப்படின்னா பாருங்க, மெலேக் அப்படின்னா ராஜா, செதேக் அப்படின்னா நீதி. ஸோ ராஜா நீதி, அப்ப நீதியின் ராஜா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்குறோம். அப்போ இவரு நீதியின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜாவுமாக இருக்கிறார். ஸோ இதுவும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்குது. ஸோ மேலும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான். நிறைய பேசிக்கெல்லாம் நம்ம வந்து கேட்டுக்கிறோம். 3 புருஷர்கள் மெசபடோபியா அங்கே இருக்கும்பொழுது 3 புருஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே ஆபிரகாமை சந்திக்க வர்றாங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம், அது மிகாயேலாக இருக்கலாம்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து ஆசீர்வதிச்சுட்டு அங்கே இருந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம்.
ஸோ அப்போ அங்கே யோவான் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தில் 52லேருந்து 58 வசனங்கள் வரைக்கும் அங்கே இருக்கும். ஸோ நம்ம முக்கியமான வசனங்கள் மட்டும் பார்க்கும் பொழுது 56ல் சொல்றார், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். என் நாளை பார்க்கணும்னு ஆசையா இருந்தாரு, கண்டு களி கூர்ந்தார். எங்க கண்டு களி கூர்ந்தார்? அந்த ஆதியாகமத்தில் கண்டு களி கூர்ந்தார். ஆதியாகமத்தில் அவர் பார்த்துருக்கார். ஸோ அந்த ராஜாக்களை ஜெயிச்சுட்டு வரும்போது கூட அங்க போயிருக்கார் கர்த்தர். அங்க போய் எதிர்கொண்டு போன உடனே அவர் உடனே என்ன பண்றாரு சொல்லி பாட்டுன்னா அந்த தசம பாகம் கொடுக்குறார், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறார். ஸோ அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாலே, ஏன்னா இவர் எப்படி இருக்காருன்னா வசனங்கள் படிச்சோம், அதாவது உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருக்கிறார். இந்த மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருக்கிறாரு. ஸோ ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே நான் இருக்கிறேன்னு சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இதெல்லாவற்றையும் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது மிகாயேல் தான் மெல்கிசேதேக்காக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மிகாயேல் நம்மளுக்கு தெரியும், ஆர்க் ஏஞ்சல், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிரமிடு கூட, மகா பிரமிடு இருக்கு இல்லைங்களா, அந்த பிரமிடு கூட இந்த மெல்கிசேதேக்கு தான் கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் மெல்கிசேதேக்கு கட்டியிருக்கணும்னா, அந்த பிரமிட்டினுடைய பிரம்மாண்டமான கட்டுமான விஷயங்களை கவனிக்கும் பொழுது அது நிச்சயமா விழுந்து போன ஒரு மனிதனால கட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படிதான் இங்க குறிப்புகள் கொடுக்குறாங்க. ஸோ விழுந்து போன மனுஷனால இதை வந்து கட்டி இருக்க முடியாது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ சிம்சோன் மிகப்பெரிய பலசாலி தான், அவர் ரொம்ப பலசாலி தான். அப்படி தேவ பலம் இருந்திருந்தா கூட இப்படி கட்டியிருக்க முடியுமா, பிரமிடு கட்டியிருக்க முடியுமா அப்படிங்கிறது கூட ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஸோ இப்படி எல்லாம் கவனிக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு மெல்கிசேதேக் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து குறிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ மிகாயேல் மெல்கிசேதேக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வாழ்ந்திருந்திருந்தா நிச்சயமா அந்த பிரமிடு அங்கே கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு கூட கொடுக்குறாங்க. ஸோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்குங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்றாரு, அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால். அப்படின்னா அந்த ஆசாரிய ஊழியம். ஏன்னா பாருங்க, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் ஆப்போசிட்ல போறார், மெல்கிசேதேக் வராரு, ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய, அப்படின்னா அந்த ஊழியம், லேவியினுடைய அந்த ஒரு ஆசாரிய ஊழியம் எங்க இருக்கா அப்படின்னா அவர் பிறக்கவே இல்லை, அறையில் இருந்தபடியால். அப்படின்னா எல்லாமே ஆபிரகாமுக்குள்ளதான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் ஈசாக்கு, யாக்கோபு, 12 கோத்திரம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே வருது. அப்போ இந்த லேவியானவன் எங்க இருக்கிறாங்கன்னா ஆபிரகாமுக்குள்ளதான் இருக்கிறார், அவருக்குள்ளதான் இருக்கிறார். அதனாலதான் நம்ம முதலே நம்ம வந்து குறிப்பிட்டோம், ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசமே என்ன பண்ணிருக்காங்க சொல்லி மெல்கிசேதேக்கு வந்து தசம பாகம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா ஆபிரகாம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஆபிரகாமினுடைய அறையில் இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்குள்ளதான் இருக்கிறாங்க எல்லாம். ஸோ அப்போ அந்த அறையில் இருந்தபடியால் அப்படின்னா பாருங்க, ஜீவனோ பிதா கிட்ட இருந்து வருது, இது மனித தாய்க்குள் இயேசுவின் தெய்வீக ஜெனிப்பித்தல் நடைபெற்றதில் சித்தரிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆதாம் சந்ததியினரின் ஆத்துமாக்கள் இன்னும் அவருடைய அறையில் இருந்தபடியால் பிறக்காத அவர்கள் கூட அவரோடு சேர்ந்து அந்த தண்டனையில் பங்கடைகிறாங்க. ஆபிரகாமின் காலத்தில் தேவன் அவரிடம், ஆபிரகாமே, நான் உலகத்தை ஆசீர்வதிக்க நினைக்கிறேன், அதை உனக்கு முன்னதாகவே தெரிவிக்கிறேன், நீ எனக்கு உண்மையுள்ள தாசனாக இருக்கிறபடினால உனது சந்ததியின் மூலமாக நான் அதை வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படியாக பரிசுத்த பவுலும் இந்த ஒரு வாக்கு தத்துவத்தில் இணைக்கப்பட்டவர்கள் ஒருத்தராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றார். மேலும் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அப்போ தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமா தசமபாகம் கொடுத்தான் அப்படிங்கிறத அங்க வந்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தசமபாகம் அப்படிங்கிறது மாம்சத்தின்படி ஆரோனின் தகப்பனாகிய ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக்கு ஆசாரியருக்கு தசமபாகம் செலுத்தியிருக்கார். அப்போ தேவனுடைய பார்வையில மெல்கிசேதேக்கின் முறைமை ஆரோன் ஆசாரியத்துவத்தை விட உயர்ந்த முறைமையாக இருப்பதை இது அடையாளமாக காட்டுதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இந்த ஆரோனினுடைய ஆசாரியத்துவத்தை விட
மேன்மையானது மேலானது யாருடைய ஆசாரியத்துவம் அப்படின்னா இந்த ஒரு மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம். அப்போ இவர் வம்ச வரலாறு குறிப்பிடப்படலை. ஸோ அவருடைய ஒரு துவக்கம் இல்லை, முடிவு இல்லை. அப்போ இவர் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிறவியா இருக்கார். எக்ஸ்ட்ராடினரி கோத்திர தலைவனே ஆபிரகாம், அவரே போய் இவருக்கு வணங்கி தசமபாகம் கொடுத்துருக்காருன்னா இவர் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமின் மூலமா தசமபாகம் ஆபிரகாம் மூலமா செலுத்தப்பட்டுச்சு என்றோ அல்லது ஆபிரகாமுக்குள் செலுத்தப்பட்டது என்றோ நாம் சொன்னாலும் அது சொல்ல வரும் கருத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் அது செய்ய போறதில்லை அப்படின்னு சொல்றார். ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். அப்போ 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் கூட நம்ம படித்தோம், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி. அப்போ என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறார் அப்படின்னா அது தேவன் சொல்லிட்டார் அப்படின்னா அது மனம் மாற மாட்டார். தேவன் என்றைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டார்னா மனம் மாற மாட்டார். அப்போ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சியில ஆட்சி புரியக்கூடிய ஒரு சூழலை அதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்போ ராஜாவும் ஆசாரியனுமாய் இருந்த மெல்கிசேதேக்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட ராஜா, ஆசாரி. ஸோ புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு இந்த ஒரு எழுதின நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் இந்த கருத்துக்கள் ரொம்ப தெளிவாக சொல்றார். அப்போ மெல்கிசேதேக்கை பற்றிய அந்த ஒரு மறைக்கப்பட்ட இந்த ஒரு ரகசியம் இந்த ஒரு 7ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து தியானிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியுது. யார் அந்த மெல்கிசேதேக்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, முதலாவது அவரை ஆசாரியன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடாம பிரதான ஆசாரியன் என்று குறிப்பிடுவதன் மூலமாக மத அமைப்பு முறையில பிரதானமானவராகும். அடுத்ததாக கவனிக்கும் பொழுது முக்கியத்துவம் பெற்றவராக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுறதில்லை. ஸோ அந்தபடிதான் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதான ஆசாரியராக இருந்து தம்மைத்தாமே உயர்த்தல. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னார் பிதாவாகிய தேவன். அவரால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கார். அப்ப சொன்னவர் தான் உயர்த்திக்கிறார். யார் சொன்னா? பிதாவாகிய தேவன் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொன்னாரு, அவர் தான் உயர்த்திக்கிறார். அப்போ கிறிஸ்து தம்மை தாமே பிரதான ஆசாரியராக அங்க உயர்த்தி கொள்ளல. அப்ப தேவன் கிட்ட இருந்து அந்த ஒரு அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டாரு. ஸோ தாம் அந்த ஒரு பாடுகளை சகித்ததன் மூலமாக அந்த ஒரு தகுதியை அவரால் அடைய முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதான் நம்ம பார்த்தா அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல அங்க தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோட கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செஞ்சு தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்து பட்ட பாடுகள்னால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தாம் பட்ட பாடுகளினால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ கீழ்ப்படிதனால மெல்கிசேதேக் அப்படிங்கிற அந்த ஒரு மகிமையான அந்த ஒரு நாமத்தை மிக மிக வெகுமதியாக பெற்றுக்கொண்டிருக்கிறார் நமது கர்த்தர். ஸோ தேவன் அவரை பிரதான ஆசாரியன் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தி கனப்படுத்திக்கிறார் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் மனவாட்டியோட சேர்ந்து ஒரு விசேஷித்தமான ஒரு ஊழியப்படியை நிறைவேற்றுவதற்கு இப்படியாக ஏற்பாடுகளை தேவன் அங்க முன்னதாக நியமிச்சிருக்கிறார். ஸோ கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தில் மனுக்குலத்தாரை ஆசீர்வதிக்க அந்த ஒரு சூழலுக்குள்ள வரும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு வல்லமைக்கும் மகிமைக்கும் அடையாளமாகத்தான் இங்க மெல்கிசேதேக்கு ஒரு அடையாளமாக அவர் விளங்குறார். ஏன்னா இவர் குறித்து பார்த்தோம், சாலேமின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜாவும் நீதியின் ராஜாவுமாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்து தலை. அப்ப தலையும் சரீரமும் சேர்ந்து முழு உலகத்தையும் என்ன பண்ண போகுதுன்னா நீதியாக ஆளுகை செய்ய போகுது. அந்த நீதியான ஆளுகையில சமாதானம் நிலைச்சிருக்கும். இப்போ அதுதான் நம்ம பார்த்தோம், ராஜாவும் ஆசாரியனுமாகிய அந்த ஒரு மெல்கிசேதேக்கு ஆசீர்வாதம் அளிக்கும் பொழுது பலி ஏதாவது செலுத்திட்டாரான்னு இல்லை, பின்னால் நாம் படிக்கல, பலி எதுவும் செலுத்தல. ஸோ அப்படித்தான் கிறிஸ்துவும் ஆசீர்வதிக்கும் போது அந்த சிறப்புரிமையை அவர் பெற்றுக்கொள்றான்னு சொல்லி பார்க்கும். ஏன்னா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டில் சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய அந்த ஒரு காலங்களில் இஸ்ரேல் ஜனங்கள் பிற நாட்டு தேசங்களை பார்க்குறாங்க, அந்த மக்களை பார்க்குறாங்க. அந்த ஜனங்களை போலவே தாங்களும் ராஜாக்கள் மூலியமாக ஆளுகை செய்யப்படணும்னு சொல்லி விரும்புகிறாங்க.
எங்களுக்கும் மற்ற நாடுகள் போல எங்களுக்கு ராஜாக்கள் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ தேவனுக்கு இது பிரியமா இருந்துச்சா அப்படின்னா இல்லை. தேவனுக்கு இதில் பிரியம் இல்லை. ஏன் பிரியம் இல்லைன்னா, தேவன் ஒருவரே தன்னிகரற்ற ராஜாவாக அவங்களை ஆண்டு வந்தார். தேவன் ஒருவர் தான் அவங்கள தன்னிகரற்ற ராஜாவா ஆண்டு வந்தாரு. ஆனா அது அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ சவுல் முதல் ராஜாவாக அங்க வந்து கொடுக்கப்படுறார். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் சந்தோஷமற்ற ஒரு ஜீவியம். இந்த ராஜாக்கள் வந்ததுக்கு அப்புறம் வரி போடுறாங்க, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் வருது. அப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் வருது. அதெல்லாம் முன்னமே வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. அவங்க கேட்கல. எங்களுக்கு ராஜா வேணும்னு தான் சொன்னாங்க. தேவன் எங்களை ஆளல, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆள வேண்டாம், மனுஷ ராஜா தான் வேணுங்கிறாங்க. ஸோ அப்படி கேட்டதுனால அந்த தெய்வீக ஏற்பாடுகளுக்கு அவங்க கீழ்ப்படியில. அப்போ நிலையற்ற குணநலன்களை அங்க அவங்க வந்து காமிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த சவுல் ராஜா கூட அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற குணங்கள் தான் அவர்கிட்ட கூட இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவர் வந்து நல்ல ராஜாவாக தேவனால ஏற்படுத்தப்பட்டுட்டாலும், நாளடைவில் அவர் என்ன பண்ணிட்டார்னு சொல்லி பார்த்தோம்னா, துணிகரம் மிக்கவராக, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவராக அவர் வந்து மாறி போயிட்டார். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஜனங்களுக்கு மிகுந்த ஒரு பிரச்சனைகள் அங்கே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சவுலுக்கு பின்னால அவங்க இஸ்ரேல் யூத ராஜாக்களும் ஒரு சில விதிவிலக்கு அவங்க வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ சவுலை விட சிறந்தவர்களாக தங்களை வந்து அவங்க காமிச்சிட்டாங்கன்னா இல்லை. ஸோ அந்த ராஜாக்கள் வந்து எப்படி நடந்துட்டாங்கன்னா, விக்கிரக ஆராதனை, கீழ்ப்படியாமை, இதில் எல்லாத்துலேயும் அவங்க வந்து ரொம்ப அதிகமாக செயல்பட்டதுனால அவங்க வந்து விழுந்து போயிட்டாங்க. ஸோ இதனால தேவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜா பிளஸ் ஆசாரியன் அப்படிங்கிற 2 பொறுப்புகளையும் இணைத்து ஒருத்தரே ஏற்று நடத்த தீர்மானம் பண்றார். ராஜா பிளஸ் ஆசாரியன். ஸோ இதனாலதான் ராஜாவுக்கு மத சம்பந்தமான அந்த ஒரு பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. ஸோ தேவனோடு நிரந்தர தொடர்பு கொள்ள நேரிடக்கூடிய சூழல் அங்க உருவாகும். ஸோ தேவன் மத சம்பந்தமான தம்முடைய பிரதிநிதி அதிக அதிகாரத்தோட இருந்து நமக்கு ஆராதனை செய்யவும் ஊழியம் செய்யவும் வேணும் அப்படிங்கிறதுனால, அதே சமயம் சமுதாய பிரச்சனைகளை தலைமையேற்று நடத்தணும் அப்படிங்கிறதுனாலையும் அவர் இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் அங்க வந்து சேரும். ஸோ இந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜனங்கள் கிட்ட இரக்கமற்று கொடூரமாக நடக்கிறாங்க. அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் வந்து முன்னமே சொல்லிட்டார். ஆனா அவங்க கேட்கல. ஸோ ஜனங்கள் சுதந்திரமா சமத்துவத்தோடு இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்பிட்டாரு. ஆனா அதுக்கு அவங்க சரியா நடக்கல. ஆனா தேவன் ஏற்பாடு பண்ணினது ராஜா பிளஸ் ஆசாரியன். அப்படின்னா நீதியா அரசாளனும், சமாதானமா அங்க ஆட்சி செய்யணும். ஸோ இது தேவனுடைய ஏற்பாடு. ஆனா இந்த ஜனங்கள் அப்படி இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்லி வந்து பார்க்கணும். ஸோ அப்போ பிறையர் 7ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரோனினுடைய ஆசாரித்துவத்தை காட்டிலும் இந்த மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரித்துவம் மேன்மையானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப யார் அந்த மெல்கிசேதேக் அப்படின்னா, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ராஜாக்களுடைய விஷயங்களை கவனிக்கும் பொழுது அவர்கள் மனித ராஜாக்கள் அப்படிங்கிறவங்க அவங்க தவறுகள் மற்றும் விழுகைக்குள்ள போயிடுறாங்க, ஜனங்களை சரிவர வழி நடத்தல. அதே போல ஆசாரிகள் கூட ஒரு சில சூழல்களில் விழுகைக்குள்ள போயிடுறாங்க. ஆனா ராஜா பிளஸ் ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்கு என்றென்றைக்கும் அழியாத ஒரு அரசாட்சியை, ஒரு நீதியான ஒரு அரசாட்சியை செய்யக்கூடியவராக இருக்கிறார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ பார்க்குறோம் அன்புக்குரிய சொல்ல, இந்த இருவரும் அதாவது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர்கள் தான் அப்படின்னாலும், அதாவது மெல்கிசேதேக்கு மற்றும் ஆரோன், ஸோ இருவருமே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர் அப்படின்னாலும் 2 பேருடைய ஊழியங்களும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு பணிகளும் வித்தியாசமானவைகள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ நமது கர்த்தராக இயேசுவினுடைய அந்த ஒரு பலியின் ஜீவியத்திற்கு முன்னடையாளமாகத்தான் அந்த ஆரோனினுடைய ஆசாரித்துவம் அங்கு விளங்கக்கூடியதாக இருக்கு. ஸோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது அவர் பட்ட பாடுகள், மரணத்துக்கு ஆரோன் எப்படி இருக்காருன்னு ஒரு முன்னடையாளமா இருக்கிறார். ஸோ அப்போ அந்த ஒப்புரவாக்கம்னுடைய நாளில் ஆரோனால செலுத்தப்பட்ட அந்த ஒரு பலிகள் வந்து கிறிஸ்துவின் ரத்தத்தினால பெற்ற பலன்கள் தற்போது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா திருச்சபையார் மீது அது பொழியக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் மனுக்குலத்தின் மீதும் அது வந்து பொழியப்படுவதற்கு முன்னடையாளமா இருக்கு. ஸோ இப்படி ஆரோனினுடைய ஒரு ஆசாரியத்துவம், ஒரு ஊழியம் அப்படி இருந்துட்டாலும் அதை காட்டிலும் மேன்மையானது இந்த மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம். ஸோ ஆரோனை காட்டிலும் மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் மேல இருக்குது. ஸோ ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசம பாகம் செலுத்தினது போலதான் ஆபிரகாமினுடைய அறையில் இருக்கக்கூடிய ஆரோனும் மற்றும் அந்த ஒரு லேவி கோத்திரத்தார் எல்லாருமே ஆபிரகாமின் மூலமா மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்ததாக நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஆசாரியத்துவம் கவனிக்கும் பொழுது அது மேன்மையான ஒரு ஆசாரியத்துவம் இந்த ஒரு மெல்கிசேதேக்கினுடைய ஒரு ஆசாரியத்துவமாக இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமை வச்சு சமாதானத்தின் ராஜாவும்
தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராகவும் இருக்கிறாரு. மெல்கிசேதேக்கின் விஷயத்தில் ஒரு நிழலாக பலி சம்பந்தமாக எதுவும் காட்டப்படல. அவர் ஒரு பலி செலுத்தும் ஆசாரியர் அல்ல, மாறாக அவர் ஆசீர்வதிக்கும் ஒரு ஆசாரியர் ஆவார். அவர் பிளஸ்ஸிங் கொடுக்கக்கூடியவர். ஸோ அவருடைய ராஜரீக பதவியால அவருடைய ஆசாரிய ஆசீர்வாதத்தை வழங்க அதிகாரம் பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஸோ மாம்சத்தில் இயேசு மீட்கும் பொருளை வழங்கினதுனால தேவன் அவரை ஜெனிப்பித்து உயிர்ப்பித்து உயரிய ஆவியின் சுவாபத்திற்கு எழுப்பியிருக்காவிட்டால் மகிமையின் ராஜாவாக மாறுவதற்கு அவருக்கு எந்த ஒரு ஜீவனும் இருந்திருக்காதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ இது மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம். அதே ஆரோனுடைய ஆசாரியத்துவம் வந்து படித்தோம், அது தொடர்ந்து வருவாங்க, ஆனால் அவங்க வந்து மரிச்சிருவாங்க. ஆனால் என்றென்றைக்கும் பிழைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாட்சி பெற்றிருக்கிறார் இந்த மெல்கிசேதேக்கு. ஸோ ஆசாரியர் அப்படிங்கிறவங்க தேவனை அணுகுவதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. என்னன்னா பாருங்க, அவர் நியமித்த அந்த மாபெரும் பரிந்து பேசுபவர், அட்வொகேட், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் அவரை அணுக முடியும். ஸோ தம்முடைய சிங்காசனத்தின் மேல ஆசாரியராக இருந்த மெல்கிசேதேக்கு மகிமையிலும் வல்லமையிலும் உள்ள நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் குறிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் அவர் நிறைவு செய்கிறார். ஸோ மேலும் இந்த ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தான் மெல்கிசேதேக் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம். ஸோ 1000 வருட அரசாட்சியினுடைய இன்னும் ஒரு மறைக்கப்பட்ட ரகசியத்தை எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் பின்னால நிறைய விஷயங்கள் அங்கே வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அப்போ மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படியான ஆசாரியத்துவம் வந்து ஆரோனினுடைய ஆசாரியத்துவத்தை காட்டிலும் உன்னதமானது. ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா அந்த டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக. ஸோ உன்னதமானது. ஸோ அதுக்கு மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, ஆரோனினுடைய அந்த ஒரு ஆசாரியர்கள் பாவ சுவாபம், அழிவுக்குரிய சாயலை பெற்றிருக்கிறாங்க. ஸோ இவங்க தங்களை முதலாவது சுத்திகரிச்சுட்டு தங்களுடைய பாவங்களுக்காக பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் ஜனங்களை மத்தியஸ்தம் பண்ண முடிஞ்சது. ஸோ இதற்கு நேர்மாறாக மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவத்தில் வந்த இயேசு தான் பரிசுத்தரும் பாவமற்றவராக இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து ஆதாமினுடைய வம்சத்தில் அவர் வரல. ஸோ அவர் தம்மைத்தாமே ஒரே தரம் பலியாக செலுத்தி உயிர்த்தெழுப்பப்பட்டு நித்தியத்திற்கும் ஜீவனோடு, அதாவது என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். ஸோ அவருடைய ராஜ்ய பாரத்தில் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சமாதானம், நீதி, இதெல்லாம் அங்கே வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இப்படியாகத்தான் இந்த ஒரு மெல்கிசேதேக்கு என்ன பண்ணுறாரு சொல்லி பார்த்தோம்னா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு பகுதியை அவர் வந்து சொல்லி நிறைவு செய்கிறார். ஸோ இதுதான் இன்றைய தினத்தில் நம்ம பார்த்த ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ யார் அந்த மெல்கிசேதேக்? நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்து இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். ஸோ அடுத்த ஒரு பாகம் தொடர்ந்து நம்ம அடுத்த வாரங்களில் நம்ம தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.